புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்னம்மா சின்ன பொண்ணு, உனக்கு ஹோட்டல் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரூம் பிடிச்சிருக்காமா? சந்தோஷமா இருக்கியா? டாடி சூப்பர் டாடி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ரூம் இங்கே கிடைக்கும்னு சொல்லி. நான் ஏதோ சுமாரான ரூம் தான் கிடைக்கும்னு நினச்சேன். செம்மையா இருக்கே, அப்படியே லக்ஸரியா இருக்கே. எப்படி தான் இந்த மாதிரிலாம் கட்டி வச்சிருக்காங்களோன்னு தெரியலையே. சிட்டில இருக்க மாதிரி இங்கேயும் இருக்குல்ல டாடி. என்ன சின்ன பொண்ணு, எங்க ஊர் அவ்வளோ நினைச்சுக்கிட்டியா? எங்க ஊர்ல இப்ப எல்லாமே வந்துருச்சு. இல்லாத கடைகளே கிடையாது, இல்லாத ஷோரூமே கிடையாது தெரியுமா? பூரா வந்துருச்சுல. டூரிஸ்ட் பிளேஸ் பூரா எங்க ஊர்ல தான். பூரா இங்க சுத்தி பார்க்க வருவாங்க. இப்படி ஊர்ல பிறந்தவரே உன் அம்மா. பாத்தியா சின்ன பொண்ணு, உங்க அம்மாவோட பெருமைய பாத்தியா? அளக்க ஆரம்பிச்சுட்டா வாரு. இன்னி வாரு வாயை திறந்தாலும் மூடவே மாட்டா, பேசிக்கே இருப்பா. அங்க இருந்தாலே உங்க ஊர் பிராணமா பேசுவா. இப்ப அவங்க ஊருக்கே வந்திருக்கோம், விடுவாடா நம்மள சும்மா? பேசியே கொன்றுவா. காதுல ரத்தம் வந்தாலும் வரும். எதுக்கும் காட்டுன்னு எடுத்து வச்சுக்க. விடுங்க டாடி, அப்பயாச்சும் அம்மா சந்தோஷமா இருக்காங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டினா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க பாத்துக்கோங்க. ஆயிரம் இருந்தாலும் எம்பிட்டு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அசலூர்ல போய் இருக்கிறது தாய் மண்ணில் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடி தெரியுமா? இந்த மண்ணில் மிதிச்சனியுமே ஒரு சந்தோஷம் தான். அந்த காத்து பட்டனியும் அதுக்கு மேல சந்தோஷம். இந்த தண்ணியை குடிச்சா அதுக்கு மேல சந்தோஷம். இதெல்லாம் எம்பிட்டு வசதி வாய்ப்பு இருந்தா வெளியூர்ல கிடைக்குமா அந்த சந்தோஷமெல்லாம்? நான் சொல்லல சின்ன பொண்ணு, பாத்தியா? இனி அடுக்குமொழி வசனமா பேசுவா பாத்துக்க. சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் டிஃபனு? டாடி, இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ரூம் சர்வே எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருக்கும் டாடி. எதுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. கால் பண்ணி இங்கேயே கொண்டு வர சொல்லுங்க டாடி. எல்லாரும் மொத்தமாக சாப்பிட்றலாம் இங்கேயும். ஆமாங்க, அவ சொன்ன மாதிரி அப்படி கூட செய்யுங்க. ஃபோன் போட்டு இங்கே கொண்டு வர சொல்லுங்க. இதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி வெளியில போகணும். இப்பதான் நான் தலையெல்லாம் குளிச்சுட்டு காய வச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி வெளில போகணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க ரூம்க்கே கொண்டு வந்தா சாப்பிட்டு அப்படியே தூங்கிடலாம்ல. சரி சரி, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீ தலையை காய வைமா, போமா. டாடி, எனக்கு ஒரு கீ ரோஸ்ட்டு, அப்புறம் ஒரு மஷ்ரூம் 65, அப்புறம் வந்து சைடிஸ் வந்து சிக்கன் கிரேவி ஏதாவது வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். மம்மி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க. எனக்கு ஒன்றும் வேணாங்க. எனக்கு ஒரு 4 பரோட்டா வாங்கிக்கோங்க. அவளுக்கு சிக்கன் கிரேவி வாங்குறீங்களா, அதிலே தொட்டு நானும் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. நீ மட்டும் பரோட்டா சாப்பிடுற, அப்ப நானும் பரோட்டா சாப்பிடுறேன். அப்பனா எனக்கு 3 பரோட்டா. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி கீ ரோஸ்ட்ல 1. அப்புறம் நீங்களாம் தொட்டு சாப்பிட்ற அதே சிக்கன் கிரேவி நான் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். சிக்கன் கிரேவி 1 வாங்கிக்கலாம், ஓகேவா? அம்மா, நீங்கள் எதுக்குமா இந்நேரத்தில் தலை குளிச்சிங்க? மேலும் குளிச்சிருக்க வேண்டியதானே. இதுக்கப்புறம் தலை காயில் தலை வலிக்குதுன்னு சொல்லி ஒரே அவஸ்தைப்பட்டு கிடப்பீங்க. போங்கம்மா, அந்த ஹீட்டர் எடுத்தாச்சும் போடுங்கம்மா. ஹலோ, சார், நாங்க ரூம் நம்பர் 603 இருந்து பேசுறோம். ரூம் சர்வீஸ் பண்ணுவீங்களா சார்? ஃபுட்டு கொண்டு வரணும், கொண்டு வர முடியுங்களா? ஆமாங்க சார். 3 பேர் இருக்கோம். ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா? ஓகே ஓகேங்க. 2 கீ ரோஸ்ட்டுங்க. ஆமாம், 2 கீ ரோஸ்ட்டு, ஒரு 7 பரோட்டா, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருங்க. சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு கீ ரோஸ்ட் போதுமா? இன்னொன்னு சொல்லட்டுமாமா? டாடி, எனக்கு போதும் டாடி, பசியே இல்லை எனக்கு. உடனே ஒன்று போதும், நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க. சரிங்க. இப்போ சொன்னது மட்டும் ஆர்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் காஃபி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதாங்க. வாட்டர் பாட்டில் 2 கொண்டு வந்துருங்க. என்னங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா தங்கம், ஃபோன் போட்டேன். சர்வீஸ் பண்ணுவாங்களா, ரூம்ல வந்து கொடுப்பாங்களா சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே காஃபி வாட்டர் பாட்டில் எல்லாம் சொல்லிட்டேன். வேற எதுவும் தேவைப்படுதா? ஜூஸ் எதுவும் சாப்பிட்றீங்களா? என்னது ஜூஸா? நீங்க வேற. நானே இப்பதான் தலை குளிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சு அந்த தலைவலி வந்து நான் ஆட்டி எடுத்துரும். இப்பயே தலை காயாம இருக்கேன், நானே காய வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவ சின்ன பொண்ணு கூட குடிக்கலாம்ல. ஏமா நீ ஒரு தோசை தான் சாப்பிட்ற, ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்க வேண்டியதானமா? நீங்கள் வேற பேசாமல் இருங்க மம்மி, எனக்கு ஒன்றும் பசியே இல்லை. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றீங்களே, நானும் சாப்பிடணுமேனு கடமைக்கு சாப்பிட்டுட்ருக்கேன். அப்பா, கோயிலில் சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு அப்படியே மேலேயே எதுக்கழிச்சிட்டே வருது. அந்த சாம்பாரெல்லாம் ரொம்ப பருப்பாக இருந்துச்சு. சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு பசியே வரல மம்மி. ஏங்க, நாளைக்கு காலையில கார் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிராமத்து பக்கம் போயிட்டு வருவோமா? அப்படியே போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோமா? போவோம் தங்கம். நீ அதுக்காக தான் நீங்க தங்கன்னு சொல்லியிருக்க. எனக்கு தெரியாதா விஷயம் என்னன்னு? சரி சரி, நாளைக்கு காலைல போவோம், சரியா? இப்ப சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. எதை பத்தி யோசிச்சுட்டு கிடக்காத, கண்டதெல்லாம் போட்டு. ஏண்டா முத்துப்பாண்டிய, நல்லபடியா சாமியை கூப்பிட்டு நல்லபடியா பொங்கலை வச்சாச்சு. மனசு சந்தோஷமா இருக்கடா சாமி. ஆமாம்மா, அது குறையாவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிப்போச்சு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு. இன்னைக்கு நல்ல வேலை, நம்ம பரம்பு கையாலேயே பொங்க வைக்கிற மாதிரி சாமியை உத்தரவு கொடுத்துருச்சு. நல்லபடியா பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டாச்சு. எல்லாம் சொந்தமா சேர்ந்து இன்னைக்கு தான் மனசு நிம்மதியா இருக்கு எனக்குமேவும். அது ஒரு குறையாவே இருந்துச்சுமா மனசுல.
பாத்தியாமா ஆத்தாள் மகன் என்ன பேசி வராங்க பாத்தியா? அப்படியே அந்த நெட்டச்சி கையால பொங்க வச்சுட்டு குளிந்து வச்சான். சாமி குளிந்து வச்சோ இல்லையா, இவங்க 2 பேத்துக்கு அப்படியே குளிந்து மகிழ்ந்து வைத்துறாங்க அவ்வளவு இருக்கு. அவங்கள விடுறியே, அவங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல. உன் மகன் என்ன காரியம் செஞ்சுக்கான்னு தெரியுமா உனக்கு? என்னம்மா என்ன சொல்றீங்க? என்ன செஞ்சா? அவன் என்ன செஞ்சியா? உன் மகன் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல போனோம்ல அவங்க வீட்டுக்கு, அங்கம்மா வீட்டுக்கு அன்னைக்கு போற அன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கான்னு தெரியுமா? உங்ககிட்டையும் சொல்லல, என்கிட்டையும் சொல்லல. அவங்க அம்மாத்தாவுக்கு மட்டும் சொல்லியிருக்கான். அவனும் இவனும் எல்லாம் சேர்ந்து குடுக்கல பண்ணி அன்னைக்கு எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா உனக்கு? நம்மள பூரா பைத்திய கரைக்கு வச்சிருக்கான். என்னம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. நீங்க வேற மொட்டை மொட்டையா சொல்லிக்கிறீங்க, பக்குன்னு இருக்கு. என்ன செஞ்சேன் அப்படியே? அன்னைக்கு போன அன்னைக்கு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டோம்ல, இவன் பாத்ரூம் பண்ணிட்டு உள்ள போயிருக்கல பிள்ளாண்டேன். அன்னைக்கு போய் அந்த அம்மாளுக்கு கொலுசு வாங்கி போட்டிருக்கேன். கார்ல கொலுசு எண்பது ரூபாய்க்கு தெரியுமா? 20,000 வாங்கி போய் போட்டிருக்கேன். தண்டி பட்டையில கொலுசா பயங்கரமாவும். என்னம்மா சொல்றீங்க? கொலுசு வாங்கி கொண்டு போய் போட்டானா? எப்பமா ஓட்டியா? 20,000க்கா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா என்கிட்ட? கொலுசு வாங்கி போறேன் செய்யற வைக்கிறேன்னு சொல்லி பத்தது ஆயினவே. அவனுக்கு 80 கொழுப்பு இருந்தா அப்படி வாங்கி போட்டு 1.5 உட்காந்துருக்கா. இன்னும் ஒண்ணு பண்ணுங்க, ஒரு கல்யாணம் முடியல, கச்சேரி முடியல, அதுக்குள்ளேயும் இப்படி கூத்து பண்ணி தெரியானே. நாளைக்கு கல்யாணம்லாம் ஆச்சு, என்ன சோழி செய்ய காத்துக்கிட்டியாமா இவன்? என்ன ஆத்தாலும் மகனும் குசு குசுன்னு நம்ம பேசிக்கே வராளு. என்ன அவசராலுன்னே தெரிய மாட்டேங்குது. சத்தம் போடாதே, சத்தம் போடாது, அமைதியா இரு. இப்ப நம்ம என்னாலே நாய் எனக்கு கால் கத்துனாலும் யாரும் எதுவும் கண்டுக்கிற போறது கிடையாது. உன் புருஷங்க கிட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவாப்புல, இப்ப என்ன கடிக்கிற போற பொண்ணு தானே வாங்கி கொடுத்துருக்கேன், வேற யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அத்தை மக தானே அப்படின்னு அந்த ஆள் 1000 சவுடால் பேசுவியான். இப்ப எதுவும் பேசக்கூடாது, சத்தம் போடாம அமைதியா வா. அப்புறமேல் பேசிக்கிறோம், வீட்டுல போய் பேசிக்கிறோம். அந்த சாம்பவா இருக்கட்டும்மா இருக்கட்டும். இவன் வீட்டுக்கு வரட்டும். இவனை எப்படி கண்டிச்சு வைக்கணுமா அப்படி கண்டிச்சு வைக்கணுமா. இப்பயே இப்படி தலையில ஆடிக்கு தெரியானே. நாளைக்கு பொண்டாட்டிய வீட்டுக்கு வந்துட்டானா இவன் எல்லாம் என்னத்தையும் சொல்ல மாட்டார பத்தது ஆயினே. என்னத்தையும் கூட செஞ்சு விட்டு என்கிட்ட மறைச்சிருவியான்லமா இவன். என்ன பாக்கியா ஒன்னும் பேசாம வர்றீங்க? அம்மா மகளுமா பேசிக்கு வரீங்க, எங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, வீட்டுல போய் என்ன சமையல் பண்றது, மாவு இருக்கா இல்லையா, என்ன செய்வோன்னு பேசிக்கு வாரா. அதே நான் சொன்னேன், மாவு இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா கோதுமை தோசை கூட ஊத்தி கார சட்னி அரைச்சு சாப்பிடுன்னு சொல்லிக்கு வரேன். சூப்பர் த, நல்லா இருக்கும் த. கோதுமை தோசைக்கும் கார சட்னிக்கும் அப்படி அருமையா இருக்கும். ஆனா பாக்கி அவனால செய்ய முடியுமாமா? அப்புறம் இங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு போய் அலுப்பா இருக்குன்னு டயர்டா இருக்கும், படுத்துட்டு போறேன். எல்லாரும் பட்டியா கடந்து போகணும். எல்லாரும் கடையில கூட ஆளுக்கு 4 இட்லி வாங்கிட்டு போயிருவோம், போய் சாப்பிட்டுருவோம் பார்சல் வாங்கிட்டு போய். இன்னாசம் எங்க செய்யறது? நீலாம் செய்ய முடியாது. வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க, 4 நாள் வீட்டுல போய் சாப்பிட்டு டீயை மட்டும் போட்டு குடிச்சுக்குருவோம். அப்புறம் என்ன செய்ய? என்ன போய் நான் சட்னி அரைச்சு சாம்பார் அரைச்சு வாக்குறது நம்மளால முடியாது. ஆமா ஆமா, இல்லாட்டினாலும் என் மருமக விட்டு கிச்சண்டுக்குன்னு அப்படியே செஞ்சிருவா பாரு. நைட்டு இப்படி செய்யணும்னாலே எப்படித்தே இருக்குமா என் மருமகளுக்கு. நான் தியானம் ஆக்கண சோத்தவே போட்டுருவா. இவ வீட்டுல இருந்தா மட்டும் செய்யற மாதிரி பேசுவா பார்த்துக்க. ஏமா உங்களுக்கு என்னம்மா, தோசையா இட்லியாமா, என்னம்மா வேணும் உங்களுக்கு? இல்லையே உனக்கடா கார்த்திய? எனக்கெல்லாம் இட்லி தாண்டா வேணும் சாமி. நமக்கெல்லாம் இந்த தோசை இட்லாம் சாப்பிட்டு சீர்ணிக்க முடியாது. எனக்கு 3 இட்லி போதும், அதுக்கு மேல எதுவும் வேண்டாம். ஏப்பா எனக்கு பரோட்டா வேணும்ப்பா, சிக்கன் சால்னாவும் பரோட்டா வாங்கிட்டாங்கப்பா. ஏலே கோயிலுக்கு போயிட்டு போய் சிக்கன் சால்னா வேணும் பாட்டா வேணும் இருக்கா? நீங்க எனக்கு தோணை எடுத்தா அப்படி எல்லாம் கேட்கிறேன். கோயிலுக்கு போய் போனீங்க வச்சுதான் சாப்பிடணும், நாங்க வச்சு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி கல்யாணம் பேசிருக்கோம், வீட்டுல நாங்க செய்யாம உட்காந்துருக்கோம், கடையில் வாங்கிக்கணும் தெரியாது. நீங்க ஏமா தெரியாம மறந்த மாதிரி சொல்லிட்டேமா. நீங்க உடனே எப்ப சாப்பிட்டு கிடைக்கும் எனக்கு பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பீங்க. பேசாம இருக்கமா, எனக்கு வேணாம்மா சாமி, நானும் இட்லியே சாப்பிடுறேன். ஆமாடா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் எரிச்சாதே இருக்கும், எல்லாம் கசகத்தையும் செய்யும். உனக்கு தேனா இன்னைக்கு மத்தவங்க சொல்றதெல்லாம் நாங்க சொல்றதுல உனக்கு கசகத்தையும் செய்யும்டா. ஏய் இப்ப என்ன வாக்கி என் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சும்மா வாக்குவாதம் பண்ணிக்கு வர என்ன சொன்னேன் தெரியாம பாவம் ஆசைப்பட்டு சிக்கன் சால்னா வேணும் பரோட்டா வேணும் கேட்டேன். அது என்ன தப்பு இருக்கு? அதுக்கு அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. நீ குத்தி காட்டியே, நீ பேசாம வா. இன்னைக்கு இங்க வாரி பாக்கியா பேசாம வா. எதுவும் பேசக்கூடாது, நம்ம எப்ப பேசணுமோ அப்பத்தையும் பேசணும். நேரம் நேரத்துல பேசணும்னு வச்சுக்கேன், பேசுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடும். அதனால உன் புருஷன் தங்கச்சி மாலை கட்ட போறோம்னு அப்படி தவாலத்துல தர்றாப்புல கட்டிக்கு வரட்டும். அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் இந்த பருவதான் யார் இந்த பாக்கியம் தெரிய வச்சிருவோம். ஏமா கடைசி வரைக்கும் அந்த பொம்பளை பார்க்க முடியாம போச்சேம்மா. உங்களை கூட்டிட்டு போய் எப்படினாலும் காமிச்சிடலான்னு பார்த்தேன், பார்க்க முடியாம போயிருச்சு. எங்கிட்டு போச்சுன்னே தெரியல, மாயமா மறைஞ்சு போச்சு. அங்கே 2 பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. நம்ம போற நேரமா தான் எங்கேயும் போயிட்டாங்களேம்மா. நீ எப்படிமா அவங்களை பாக்குறது? ஏண்டி என்னடி புஷ்பா சொல்ற? நீ சொல்றது நம்பவே முடியலையே. உங்க மாமியார் மாதிரியே இருந்துச்சு அப்படியே வந்து பொம்பளை, நம்பவே முடியல. பெரிய ஆச்சரியமா இருக்கு. பார்த்து பேசியிருக்க, அப்புறம் அதுங்களும் எங்கிட்ட ஓடிச்சு. ஏம்மா அங்கதான் 2 பேசிக்கிட்டாங்க. ஒரு குண்டா ஒருத்தரும், பரம் மாதிரியே ஒரு பொண்ணு, அப்படியே அத்தை மாதிரியே ஒரு பொம்பளை, 3 பேரும் பேசிக்கிட்டாங்கம்மா. நான் தான் போய் எங்க அத்தை நினைச்சிட்டு அத்தைன்னு நீ யாருமா என்னை அத்தைன்னு கூப்பிடுறேன்னு அந்த பொம்பளை பேசிட்டு இந்த அம்மா அவங்களை கூட்டிட்டு போலான்னு சொல்லி போகும்போது ஆளை காணாமா, எங்கிட்ட ஓடி போய் மாயமா மறைஞ்சு வச்சு. அவ மட்டும் என் கையில சிக்கியிருந்தா அவளை நாக்க பொண்ணுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். சிக்காம ஓடிட்டாளே. நீ எங்கிட்டு போனான்னு தெரியல, ஊருக்கு போயிட்டாளா, நீங்க இருக்காளா ஒன்னும் தெரியல. என் கண்ணில் மட்டும் படட்டும், அவளை கிளிக்கிறேன். இந்த அங்கம்மா வயிறெல்லாம் சேர்த்து அவளை விடும் நல்லா. ஏன் மதினி, அங்கம்மாக்கா அவங்க கூட பேசிடுவாங்களா? போன்ல இருந்து எதுவும் பேசுவாங்களா, வைப்பாங்களா? இல்ல பேச்சுவார்த்தையே கிடையாது அப்பத்துல இருந்து? ஆரம்பிச்சிட்டாளடா
புறணி மாதிரிலாம் ஒன்றா உட்காந்து புறணி பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. நானும் என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடி. இத்தனை நாள் நானும் உங்களை காமெடி பண்ணி திருத்திடலான்னு பார்த்தேன். நடக்கவே நடக்காது போல. இதுக்கப்புறம் உங்களை சும்மா விமர்சல் காட்டுறேன் பாருங்கடி. இப்போ பாருங்கடி இந்த அம்பியா யாருன்னு. அதெல்லாம் பேச மாட்டா, பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அவ என்னைக்கு ஓடி பண்ணாலும் அன்னைக்கு இருந்து அவன் குடும்பத்துல யாருமே அவட்ட பேசுறது கிடையாது. அவங்க அண்ணன் பேசுறது இல்ல, அவங்க அம்மா பேசுறது இல்ல, இவளும் பேசுறது இல்ல, ஒருத்தரும் பேசுறது கிடையாது. அதான் சொல்றேனே, அப்படி ஒரு தீர்க்கதை மட்டும் மாத்திருக்கானா பாருங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. ஏமா சரசு, மெதுவா பேசுமா, யாருக்காவது நீங்க கேட்டுற போகுது. அது வேற பகல்ல பார்த்து பேசணும், நைட்ல தானும் பேசக்கூடாதுன்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. பூரா காதை சித்திட்டு வச்சு கேட்டுக்க போகுது, நம்ம பேசுறது காது விழுந்துற போகுது. ஏமா இல்லம்மா, எல்லாரும் போய் தூங்கிட்டாங்கம்மா. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அழைத்து செலுத்து அதாவது கொட்டை விட்டு தூங்கி கிடக்குங்க. நம்மதே இந்த விஷயத்தை சேர்ந்துக்க முடியாம உட்காந்து பேசி கிடக்கும். அதுக்கெல்லாம் நேரம் தூங்கி இருக்குங்கம்மா, யாரும் முடிச்சுக்கிட்டு இல்ல. ஏண்டி புஷ்பா, நான் கூட உன் மாமியா ஒன்றும் தெரியாது, ஒம்பளை நல்ல ஒம்பளை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நீ பொம்பளை பெரிய ஒடா கொண்டனா இருப்பா அவ்வளோ இருக்கே. எண்பது விஷயத்த மறைச்சிருக்கணும் அந்த பொம்பளை நம்ம கிட்ட. ஒரு அக்கா இருக்கிறதே மறைச்சு வச்சிருக்கே. அண்ணனுக்கு ஒத்த பிள்ளை இருக்குன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கு, அண்ணனுக்கு ஒரு மக இருக்குன்னு சொல்லி வைக்கல. எப்படி பத்திரம் அட்டம் வேறு சாமி. இந்த குடும்பம்லாம் அப்போ கொலைய கூட பெரிய இல்லைன்னு சொல்லிவிடுவாங்கல்ல. ஐயா நீங்க வேற என்னங்க புஷ்பா அம்மா, எதுக்கு இந்த குடும்பத்தை சொல்றீங்க? அவனை எங்க குடும்பத்தை சேர்ந்தவளா? அவன் அந்த குடும்பத்துல இருந்து வந்தவ தானே, அந்த குடும்பத்தை பத்தி தான் அவளுக்கு இருக்கும். எங்க வீட்டுல அப்படி யாரும் கிடையாது. எங்க அம்மாலாம் கோவம் வந்தா பட்டாப்படான்னு பேசுவாங்க, செய்வாங்க, ஒரு கொடுக்கும் பேசி கூட விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் எதையும் மறைக்க மாட்டாங்க, மனசுல உள்ளதை பூரா சொல்லிடுவாங்க, அப்படியே உடனே தள்ளிடுவாங்க. அவளுக்குதான் வாயை திறந்தா பொய் 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 எல்லாத்தையும் மனசுல வச்சு பூட்டி வச்சுக்கிடுவாங்க பாத்துக்கோங்க. ஏம்மா என்னம்மா என்னமோ சத்தம் கேக்குது, என்னம்மா யார ஏன்ற மாதிரி சத்தம் கேக்குது, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கவனிக்கலையே, நாங்க பேசியே இருக்கோம் தேவத்திலே இருந்து, எனக்கும் சத்தம் கேட்கலையே. அது ஒண்ணுமில்ல புஷ்பா, வெளியில யாராலும் பேசிக்கு போவாங்க, இங்கதான் ஜாமத்து கூட ஆளு நடந்துட்டு தானே இருக்காங்க. யாராலும் பேசிக்கு போவாங்க ரோட்ல, அது நமக்கு அது கேட்டிருக்கோம். சரி அதை விடு, நம்ம பேச்சுக்கு வருவோம். ஏன் மதினி, உங்க அம்மா இப்படி பேசுதே, அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க அக்கா ஓடி போன கதையெல்லாம் தெரியும்ல? அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும், எனக்கே தெரிஞ்சிருக்கு, எங்க அம்மாவுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் சரின்ட்டு பொண்ணை கட்டினாங்க. அவ பெரியவதை ஓடி போயிட்டா, சின்னவன் நல்லவ, நல்லா கொடுக்காம வீட்டோட இருப்பா, வீட்டு வேலை நல்லா செய்வா வைப்பான்னு சொல்லி 4 பேர்ட்ட விசாரிக்கவும் சொன்னாங்க. அப்புறம் தான் எங்க அம்மா சரி அவ உனக்கு இவனா செய்வான்னு சொல்லி சரின்னு கட்டி வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே. ஏன் மதினியே, நான் என்னமோ பெரிய குளக்குத்தம் பண்ண மாதிரி உங்க தம்பியை கூட்டிட்டு போயிட்டேன் வச்சுட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு எப்படி பேசுறாங்க உங்க அம்மா. ஏன் அதே மாதிரி தானே அங்கம்மா அவங்க அக்காவும் செஞ்சிருக்காங்க. என்னைக்கு நாள் அதை குத்தி காமிச்சு அங்கம்மா வந்திருக்காங்களா உங்க அம்மா? அப்ப எப்படி ஓரவஞ்சனம் பண்றாங்க? நீங்களாம் சும்மா இருக்கும்போது எடுத்து சொல்லுங்க மதினி உங்க அம்மா கிட்ட. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறாங்க, என்னை மட்டும் தான் எப்பயுமே குத்தி காட்டுறாங்க உங்க அம்மா. சொல்றேன் உன்னைய பத்தி நல்லா சொல்றேன், கவலைப்படாத. என்ன இந்த பக்கம் யாரும் பேசுற மாதிரி இருக்கு? சொல்றேன்னு சொல்லி ஏதோ பேசுறாங்க யாரோவும். எனக்கு மட்டும் தான் கேக்குதா, உங்களுக்கு கேக்குதா? கேட்ட நீங்க தானே சொன்னீங்க ரோட்ல போறவங்க யாராலும் பேசிக்கிட்டு போவாங்க, யாராவது பேசிட்டு போவாங்க, எனக்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு கேட்டுக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா வெண்ணிலா, சும்மா நீ சொல்ற மாதிரி யாரும் பேசிக்கு போவாங்க, அது நமக்கு பேசுற மாதிரி கேட்கும். அது கிடக்கட்டும். எங்க ஒம்பு தூங்கிட்டானா? தூங்கிட்டாரு மதினி. அவர் அங்கிருந்து வரையிலே எனக்கு டயர்டா இருக்கு, அலுப்பா இருக்கு வந்துருந்தாரு. அவரெல்லாம் தூங்கிட்டாரு, சின்ன பையன் தூங்கிட்டார்ல, 2 தூங்க வச்சுதான் நான் வந்தேங்க. நம்ம இந்த உருவத்திலே இருந்தா இவளை ஒன்னும் செய்ய முடியாது. இந்த உருவம் கொஞ்சம் காமெடி பீஸாத்தே இருக்கு. இதுல போய் பயமுறுத்தினா அவளுக்கு பயப்பட மாட்டாளுங்க. ஐடியா, அங்கம்மா மாதிரி வந்து வித்தியாசமா பேசி விடுவோம், இவளுக்கு சும்மா மறலட்டும். சரிம்மா, நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு சொல்லி உன் புரிச்சுட்டு போய் கேட்டுருக்காத. என்ன அங்க மதிஞ்சு இப்படி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லி. அவனா சொன்னா கேட்டுக்க, நானா சொன்னேன்னு சொல்லாத. ஏன்னா இது வரைக்கும் எதுவும் சொல்லாம தானே இருக்கேன். இப்ப என்ன தப்பா நினைப்பேன் தேவையில்லாம. வந்துருச்சுடா அங்கம்மா உருவம். இப்ப இவளுகளை போய் ஒரு ரவுண்டுக்கு விட்டுவோம். எதுவும் பேசாதடி புஷ்பா, அவன் மாமியா வருது. ஏமா அரசு உனாக்கனா வருது, கொஞ்சம் பேசாம இருங்க. புஷ்பா என்னம்மா இன்னும் நீ தூங்கலையா? நீ வகுத்து பிள்ளை ஆச்சி, தூங்காம இன்ன வரைக்கும் என்னத்துக்கு முடிச்சுட்டு இருக்க ஆச்சி? போமா போய் தூங்கு. என்னாச்சு அத்தை வாய் எனக்கு இப்படி பிறந்து கிடக்கு? அத்தை ஏன் எதுக்கு வாய் எப்படி வச்சிருக்கீங்க? நல்லாவே இல்ல உங்களுக்கு. ஏ வாய் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, அது என் புரிச்சு சொன்னா போதும், புரியுதா? நான் உன என்ன சொன்னேன்? போய் தூங்கத்தானே சொன்னேன். எந்திரிச்சு போய் தூங்குறியா இல்லையா? என்னாச்சு இந்த சம்மந்தக்கார அம்மாவுக்கு? நல்லா பேசுமே, திடீர்னு அது பாட்டுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆளே ஒரு மாதிரி கோரமா இருக்கே பாக்குறதுக்கு. எனக்கு தூக்கம் வரலங்க, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேங்க, நான் அப்புறமா போய் தூங்கிக்கிறேங்க. நீங்க வேணா போய் படுத்துங்க போங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்ல, ஒரு மரியாதை இல்ல, மாமியார்ன்ற ஒரு இது கிடையாது. உன் இஷ்டத்துக்கு உட்காந்துட்டு தூக்க வரல அது வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். என்னாச்சு அத்தைக்கு திடீர்னு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு பேசுறாங்க? எப்பயுமே இந்த மாதிரி பேசுனதே இல்ல. இல்லங்க தூக்க வரலன்னு சொல்றேன், இல்லன்னா போய் தூங்கிடுவேங்க. நீங்க மூஞ்சி எந்த மாதிரி வச்சு பேசுறீங்க? அதுக்காக நான் என்ன பண்ணேங்க. இப்ப
என்ன ஆச்சு இந்த அங்கம்மாளுக்கு? இன்னைக்கு என்ன ரொம்ப வித்தியாசமா பண்றா எல்லாமே? இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட பண்ணதே இல்லையே. என்ன இருக்கும்? கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காளே. சாமி வந்திருக்கா என்னன்னு புரிய மாட்டேங்குது ஒன்னும். ஏக்கா ஏன்க்கா பிள்ளைத்தாச்சி பிள்ளை மட்டும் கோவமா பேசுறீங்க? அவன் மாசமா இருக்கால்ல, ஏதோ பாவம் தூக்கம் வரல கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதே அந்த மாதிரி மூஞ்சி கொடூரமா வச்சு இப்படி கடினமா பேசுறீங்க ரொம்பயும். நீ பேசாத, நீ பேசவே பேசாத. ஏன்க்கா நான் பேசக்கூடாது? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அதுக்கு இப்படி பேசுறீங்க நீங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி? நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஏண்டி பேசுற நீ? நீ எல்லாம் பச்சை பிள்ளைய பக்கத்துல ஓடு தூங்கத்தை விட்டுவிட்டு அதை அனாதியா அங்க படுக்க போட்டு இங்க வந்து பொண்ணு வச்சு தெரியா உட்காந்து உனக்கு வெக்கமா இல்லடி கொஞ்சம் கூட? நீ எல்லாம் என்ன பொம்பளை? நீ எல்லாம் பிள்ளைத்தாச்சியை பத்தி பேச வேண்டாம். ஆளை பாரு, மண்டே பாரு. இந்த வயசுல உனக்கு 2 முடி தேவையாடி, ஒரு முடி போட மாட்டியா? என்ன ஆச்சு இந்த அக்காவுக்கு இந்த மாதிரி பேசியிருக்காங்க? எப்பயுமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. வாமா வனிலா போமா வனிலான்னு சொல்லி பேசுவாங்க. இன்னைக்கு வாடி போடின்றாங்க. அவங்க பாட்டு தாறுமாறா கிழிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியலையே. ஏய் புஷ்பா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணுமா? 4 அடி வாங்கினதே போவி வந்துருச்சு. போ போய் படுத்து தூங்கு. குழந்தைக்கு நல்லது இல்லை, முடிச்சுட்டே தெரிஞ்சீனா. உன்னை பத்தி யாருக்கு அக்கறை இல்லை, உங்க ஆத்தாளுக்கு அக்கறை இல்லை, உனக்கு அக்கறை இல்லை. ஆனா உபத்துல வளர்றதே குழந்தை, அது இந்த வீட்டு வாரிசு, அது நல்லபடியா பறக்கணும்ல. போய் படுத்து தூங்கு, மரியாதை ஓடு. எத்த இருந்தா போறீங்க, போய் தூங்குறீங்க, நான் போயிடுறேங்க. ஏம்மா நான் போறேம்மா. அத்தை என்னமோ திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பயமா இருக்குமா அவங்கள பாக்கிறதுக்கேவும். அடிச்சு கடிச்சு போட போறாங்கம்மா, வாமா போயிருவோம். ஏய் நீ பேசாம இருடி, நான் பாத்துக்கிறேன். என்னவா உன் மாமியாரமா அப்படி கடுக்க மூஞ்சி வச்சுக்க பேசினா பயந்துருவோமாக்கும். ஒரு பிள்ளை மாசமா இருக்க கூட பார்க்காம போய் கொடுக்குன்னு பேசிக்கிறாங்க அவங்க பாட்டுல. என்ன அர்த்தம் அப்படி பேசிக்கிருந்தா? நீ 2 ஒன்னா கேட்காம விட மாட்டேன். என்னவா நான் கேட்க ஆள் நினைச்சுறாங்க அவங்க. பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல அப்படி நம்ம அதிகாரம் பண்றாங்களாம். அன்னை வீட்டுல சம்மந்தம் பண்ண போறோம்ன்ற இப்ப கொஞ்சம் ஆணவமாயி போச்சு உங்க அத்தைக்கு தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன் மாதிரி அவங்களை கேள்வி. அவங்க எங்க மூஞ்சி வச்சுக்கிறாங்க பாப்போம். ஏய் புஷ்பா சொல்லிட்டே இருக்கேன். என்ன அங்க போய் உங்க ஆத்தாட்ட போய் குசு குசுன்னு பேசிக்கிறேன். என்ன பேசுறீங்க ஆத்தாள் மகளும்? போ போய் தூங்குற வழியை பாரு ஓடு. செமந்தியே இப்ப என்ன ஆகி போச்சு? நீங்க எனக்கு இப்படி பேசிக்கிறீங்க? இதனால அவளும் தூக்கம் வர கொஞ்சம் நேரம் அம்மாட்ட பேசிட்டு போறேன்னு சொல்றா. நான் ஒரு 10 நாளைக்கு இருப்பேன், ஒரு மாசத்துக்கு இருப்பேன் கூட பேசிட்டு தெரியவா. அதுக்கப்புறம் அவ வாட்டில இருப்பா பாவம். அதுக்கடுத்து நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு மூஞ்சி இப்படி வச்சு சுண்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாம. அடியே சம்மந்தி என்ன என்னன்னு கேக்குறேன். நானும் போனா போகுது சரி ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு பேசி தர்றேன். என்னமோ எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்க சோத்தை வைத்துக்கிட்டு என்னையும் வேண்டாம் பத்திரம் எடுத்துட்டியா நீ? இந்த பேசல ஏன் பேசக்கூடாது? உங்க வீட்டுக்காட்டியும் மைண்ட் வச்சுக்கணும். நீ பேசலாம் கை கட்டி நிக்கிறதுக்கு நான் ஒன்னும் சாதா பொம்பளை இல்ல. அங்கம்மா என்ன இந்த பொம்பளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கு? அடியே சமந்தி இருக்கிறது எடுத்த எடுப்புல என்ன ஆச்சு? நெசமாலே பேய் பிடிச்சிருக்க அந்த பொம்பளைக்கு. சமந்தி நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லை சமந்தி. கொஞ்சம் கூட ஒரு சம்மந்தக்காரவங்க மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தம் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாரடி சம்மந்தக்காரி? யார் நீயா? சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு உட்காந்துருக்க கழுத நீ சம்பந்தக்காரியா? வந்தமா ஓசிச்சு வர திண்டமா ஒரு வாரம் இருந்தமா ஊருக்கு போனமான்னு இல்லாம நின்று டைலாக் மறந்து போச்சு. ஓசிச்சு வர திண்டுக்கிட்டு மக வீட்டுல உட்காந்துருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சம்பந்தியா? நீ சம்பந்தி இல்லடி சாமந்தி. ஏய் அங்கம்மா என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்க? யாரி மட்டு மாதிரி அதெல்லாம் நீ வாடி பேசிக்கிருக்க? அவங்க 1000 இருந்தாலும் உனக்கு சம்மந்தக்காரவங்க யாவை வச்சுக்க பொண்ணை கொடுத்துட்டாங்க அந்த வீட்டுல. நீ வாடுக்கு நீ ஓவரா பேசிட்டு தர என்ன அர்த்தம்? நாத்தே வாடி என் மொட்டச்சி நாத்து. உன்னையத்தையும் காணாம தேடிக்கே இருந்தேன். என்னடா இம்புட்டு நேரம் அமைதியா உட்காந்துக்கு இருக்காளே என்னடான்னு பார்த்தேன். உனக்கு வச்சிட வேண்டியது ஒரு குத்துன்னு வச்சுக்க மவல்ல ஓடி போய் மாமியா வீட்டுல விழுந்துருப்ப. நீங்க எல்லாம் வந்து அம்மா வீட்டுல உட்காந்து சோத்த தின்னுக்கிட்டு வெக்கம் கட்ட கழுத பத்து அதுக்கு ஒரு மாமியா கொடுத்து வந்து வச்சிருக்க. இருந்தாலும் அவங்க நல்லவங்க தான், அவங்கள சொல்லி தப்பு இல்ல. மகளோட வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன பேச்சு பேசுற? நீ ஏண்டிய ஒழுக்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் புருஷ வீட்டுக்கு போற வழியை பாரு. இல்லன்னு வச்சுக்க மவளை ஒண்ணு தூக்கி போட்டு நச்சு 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 நடுமுதுல வச்சுடுவேன். மதினி என்ன மதினி ஆச்சு இந்த அங்கம்மாக்காவுக்கு? அதுவாட்டு வித்தக்காரங்க பேசிக்கிருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்கடியே கூட்டச்சி நெட்டச்சி 2 குதிரை போட்ட மண்டச்சி அடியே நீட்ட சடை போட்ட குட்டச்சி எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் டைம் தருவேன். அதுங்குள்ளயும் அவ ஒரு ரூம்ல போய் ஒழுக்க மரியாதையா படுத்து தூங்கிக்கணும். முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஊர் போற நீ பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்க அவள்களை அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் காமெடியாதையும் கொடுத்துருக்கோம் ட்ரீட்மெண்ட். இது இவளுக்கு கேட்கல, இன்னும் போற பேசிக்கிட்டேன்னு தெரிஞ்சாளுங்கன்னா நாளைக்கு உண்மையிலேயே டெரரா மாதிரி இவங்களை பயமத்தி விட்ட வேண்டியது. நம்ம உருவத்தையே வேற மாதிரி மாத்தினாலே சொல்லிய பாருங்க. என்னங்க புஷ்பா அம்மா என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு இந்த கிறுக்கி வந்து இப்படி உளறிட்டு போறா. எப்பயுமே இந்த மாதிரி பேசினதே இல்லையே. சாமி பிடிச்சிருக்கா இல்ல பேய் பிடிச்சிருக்காரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏ புஷ்பா நீ எனக்கு இப்படி வாய பழந்துக்கு நிக்கிற? ஏய் புஷ்பா. ஒண்ணும் இல்லத்த, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. என் மாமியார காலையில மாடல் ட்ரெஸ்ல பார்த்தேன். இப்ப ராத்திரி வந்து திடீர்னு அவங்க காஸ்டியூம்லயே வர்றாங்க. ஆனா வித்தியாசமா பேசிட்டு போறாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாமியார கண்டாலும் இப்ப பயமா இருக்கு எனக்கு. அவங்க எப்ப எந்த உருவத்துல எந்த மாதிரி பேசுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அம்மா மறுபடியும் மாமியா வர்றாங்கம்மா. என்னம்மா புஷ்பா என்ன தூங்கலையாமா? நீ எல்லாரும் தூங்கிட்டீங்க நினைச்சிருக்கேன். என்ன சம்பந்தி நீ வந்து தூங்காம உட்காந்துருக்கீங்களா எல்லாரும்? நான் கூட தூங்கிட்டீங்களா மனசு வந்தேன். களை உடச்சு விட்டு போறான்னு வந்தேன். என்னம்மா புஷ்பா உனக்கு பசிக்குதா? அத்தை பால் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்குவாமா? என்ன நடக்குதுங்க? இப்பதானே அத்தை நல்லா கிளிச்சிட்டு போனாங்க. இப்ப வந்து ஜூஸ் குடிக்கிறான்னு கேக்குறாங்க, பால் குடிக்கிறான்னு கேக்குறாங்க. சும்மா நம்ம டிராமா பண்றாங்களா? வேணும்னு நடிச்சுட்டு இருக்காங்களா? என்னம்மா புஷ்பா என்ன வேணுமாமா? சொல்லுமா எடுத்து வரேன். சமந்தி நீங்க டீ காப்பி குடிக்கிறீங்களா? போட்டு கட்டுமா?
என்ன இந்த பொம்பளை இப்பதானே வந்து இப்படி பேசிட்டு போனா மூஞ்சில முடிக்காத மாதிரி இப்போ வந்து சம்மந்தி ஓடுறா. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னதான் பேசுறது உங்ககிட்ட இப்ப நம்ம? இது வந்திருக்குது அங்கம்மாவா இப்ப பேயா வந்திருக்காளா அவளா வந்திருக்காளா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு நம்ம வாயை வச்சுட்டு பேசாம இருப்போம்? தேவையில்லாம வாயை கொடுத்தோம்னா திரும்ப போன பேய் வந்துட போகுது. அது வந்திருக்குது பேயா சாமியான்னு ஒன்றும் தெரியல. ஏதோ வித்தியாசமா தெரியறா. எனக்கு நம்ம வாயை கொடுக்கணும் இவ்வளோ பேசிக்கிட்டேன். ஏமா வெண்ணிலா நீ நம்ம நீ வந்து உட்காந்துருக்க சின்ன பையன் தனியா தூங்கிடுவேனா? அவன் பாட்டு அழுதுக்கு இருக்க போறியா? பாவம் குழந்தை வேற அசதியா தூங்கிட்டு இருக்க போகுது. இல்லக்கா இல்ல இருந்தா போறீங்கக்கா நானும் போய் தூங்க தக்க போறேன். சரி சரி போய் தூங்குங்க. நானும் போய் தூங்குறேன். ரொம்ப அசதியா இருக்கு. காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்கணும். சரிம்மா புஷ்பா போய் படுத்து தூங்கு. என்னங்க எனக்கு யாருன்னு தெரியலையா? நான் வேற யாரும் இல்லை, அம்பிகாவோட ஃப்ரெண்டு தான். அம்பிகாவுக்கு உதவி செய்து நானும் வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் வில்லிங்க அதிகமாக இருக்காளுங்களாம், அந்த வீட்டில் நடமாடிக்கிருக்காளுங்களாம். அவளுக்கெல்லாம் அடக்கி ஆள்றதுக்கு தான் என்னை கூட்டுக்கு வந்திருக்கா அம்பிகா. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் செய்கிற கூத்தில் அவளுக்கு ஆடி போயிடுவாளுங்க. இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருக்கோம், அவங்களும் வரேன்ட்டு இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இவளை வேட்டையாட போகிறோம். நாங்கள் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆரம்பிக்கலாமா? வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நேற்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.